சீரியஸ்லி இந்த கமருதீனை பார்த்தா உண்மையிலே பாவமா இருக்குங்க. அந்த பீஸே எப்படியோ அடிச்சு பிடிச்சி கேப்டன் ஆயிலான்னு பார்த்தா குத்துங்கஜமா குத்துங்கன்றதுக்காக இத்தனை குத்தாடா குத்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த பீஸை வந்து வெளியே துரத்தி விட்டானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வர கேப்டனா யார் ஆக போறது அப்படின்றது இப்பயே கிளீனா தெரிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் கனி தான். அந்த ப்ரோமோ வச்சே கிளீனா தெரியுதுங்க. ஆக்சுவலா லைவ்ல பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை நீங்க நான் பார்க்கல. இப்பதான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இப்பதான் வந்து அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னு அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்டா இந்த டாஸ்க்கை கொடுத்தீங்க? இதுக்கு டைரக்டா கனி நீங்க தான் அடுத்த வர கேப்டனே சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா இந்த வீட்டில் அன்பு கேங்னு ஒன்று பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அன்பு கேங்கோட தலைவி யாரு அப்படின்னு பார்த்தா கனி தான். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அகேன்ஸ்டா யாரா கத்தி எத்தணும் சொருவா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. சபரி கூட கடைசியாக வந்து குத்துனார்ல, அது ஏதோ ஒப்புக்கு சப்பான குத்துனா மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கனி அவங்க தான் வந்து அடுத்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரோமோ வச்சே சொல்றேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவங்க செட் பண்ணியிருக்க டீம் அந்த மாதிரி மொத்த பேரும் கனி அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கனிக்கு வந்து ரொம்ப ஃபேவரா சில விஷயங்களை பண்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. எதை வச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்ல கனியை கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி கனி நீங்க வந்து கிச்சன்லயே இருக்கீங்களே, வெளியவே தெரிய மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. டைரக்டா அது ஹிண்ட், நீ உன்னோட கேம் பிளே எப்படி இருக்கு அதை மாத்து அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்தாரு. அந்த ஹிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வாரம் கேம் பிளே மாத்தினாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி ஹிண்ட் கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரோராக்கு வந்து அரோரா நீ பண்ற லவ் கண்டென்ட் நல்லா இல்லை, ஸோ வேற ஏதாவது கண்டென்ட்டை மாத்து, நீ வந்து இந்த மாதிரி துஷார் கூட சுத்திட்டு இருக்க அது சரியில்லை கொஞ்சம் மாத்து அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஹிண்ட் கொடுத்தா அரோரா கூட தான் கேம் பிளே மாத்துவாங்க. கமருதீன் வந்து இந்த மாதிரி நீங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சரியில்லை கொஞ்சம் கேம் பிளே மாத்துங்க அப்படின்னு அவரும் தான் மாத்துவாரு. இது அந்த சமயத்தில் எனக்கு பார்க்கும்போது பச்சையா தெரிஞ்சுது, என்னடா பிக் பாஸ் டீம் வந்து இப்படி வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்கவே கூடாது. அவங்க உள்ள வந்துட்டா எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான், அவங்களோட கேம் பிளே என்னவோ அவங்க தான் சூஸ் பண்ணி ஆடணும். இங்க வந்து பிக் பாஸ் வந்து அட்வைஸ் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து நீங்க கிச்சன்லயே இருக்கீங்க வெளியே பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணோன்னே கனியக்கா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெளியே வந்து கேம் பிளான் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும், அன்பு கேங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேப்டன்சி டாஸ்க்கும் வந்தது. ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மரா கனி அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. கனி அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு பெஸ்ட் பர்ஃபார்மரா சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க மாஸ்டர் மைண்ட் தான். கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் நல்லா பண்ணாங்க. அப்படின்னும் போது அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்களோட பெஸ்ட்டாக சில பேர் பண்ணாங்கல்ல, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாற்று கருத்து இதில் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் துஷார் வந்து அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர் டாஸ்க் வைஸ் சொல்றாங்க, டாஸ்கில் தான் பார்க்க சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது டாஸ்க் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் துஷார் நல்லா பண்ணா, அதே மாதிரி கமருதீன் நல்லா பண்ணாங்க. ஸோ இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது அவங்கள சூஸ் பண்ணல. கமருதீனை வந்து அந்த டாஸ்க் வின்னர் என்ற அடிப்படையில் தான் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல உள்ள நுழைத்திருக்கீங்களே தவிர பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கை ஒரு எஃபோர்ட்டை போட்டு இந்த அளவுக்கு விளையாடி ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுவே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தானே. ஸோ அது உங்களுக்கு பெருசாக தெரியலையா? கிச்சனில் சமைச்சா மட்டும்தான் வேலையாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கனி லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சமைச்சது கூட கனி இல்லை. கனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தது குக்கிங் டீம் இல்லை அப்படின்னும் போது சமைச்சது சபரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது கனிக்கு வந்து எதனால் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிளியராக தெரியுது இது வந்து அன்பு கேங்கோட அட்ராசிட்டி அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லை, அதாவது எப்போவுமே இந்த அன்பு கேங்னு ஒன்று ஃபார்ம் ஆகுதுனாலே நம்ம 4th சீசன்லேயே பார்த்தோம் அந்த அன்பு கேங் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க சர்க்கிள்குள்ள இருக்கவங்கள நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி யாராவது கேப்டன்சி பதவிக்கு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓட்டிங் பேசிஸில் அவங்க டீமுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஓட் போடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது வருதுன்னா அவங்க டீமுக்குள்ள கொடுத்துப்பாங்க. ஆப்பு எதனா வருதுன்னா ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க தூக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்கோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அந்த சீசன்லேயும் சரி இந்த சீசன்லேயும் சரி என்னை பொறுத்தவரைக்கும் கனிக்கு கொடுத்தது அந்த அளவுக்கு, அதாவது ஓகே கொடுக்க வேணாம்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நிறைய சாய்ஸஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. சரி இதுக்கு அடுத்து வருவோமே. இப்போ இந்த கனிக்கு வந்து ஓகே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, ஏன்னா ஐடியாலாம் பண்ணாங்க, அவங்க கேம் பிளே வந்து பயங்கரமாக அப்படி சொல்ல மாட்டேன், பட் ஐடியா ஓரளவுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்கிறது அது கூட ஓகே ஒத்துக்கலாம், ஓகே ஏதோ கொடுத்துட்டீங்கன்னு. ஆனால் இங்கே வந்து கேப்டன் ஆகும்போது கண்டிப்பாக இப்படி ஒரு டாஸ்க்கை இவங்க எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு போர்டை கொடுத்து அதில் கத்தி எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு பிடிக்காதவனுங்களை குத்துறா அப்படின்னா அதில் யார் 3 கத்தி இருக்கோ அவங்க வந்து கேம்லேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு கமருதீன் கிட்ட வந்து டேய் உன்னெல்லாம் கேப்டன் ஆக முடியாது, அதே மாதிரி சபரி கிட்ட வந்து சபரி உன்னெல்லாம் கேப்டன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் ஃபோக்கஸ் பண்ணுறது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒன்று சபரி, இன்னொன்று வந்து கனி, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை கேப்டன் ஆகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டாங்களே. ஏன்னா அவங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த டாஸ்க்கு கொடுக்கும் போதே தெரியும் ஆப்வியஸாக இதுதான் நடக்க போகுது. ஒன்று சபரி வருவாங்க இல்லை கனி வருவாங்க. கமருதீனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றது பார்க்குற நம்மளுக்கும் தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ பேரை வந்து கமருதீன் வந்து பகச்சு வச்சிருக்காரு. கண்டிப்பாக எவனுமே கமருதீன் கேப்டன் ஆகிறத விரும்பவே மாட்டான், பார்வதி தவிர. ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கேப்டன் ஆனால் அந்த ஒரு பவரை நம்மளும் யூட்டிலைஸ் பண்ணலாம். கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்படி சொல்லுது சிங் சங் இப்போ இருக்குல்ல, அதாவது
அவர் பேர் என்னது கலையரசன் எப்படி ஒரு சொம்பா இப்போ வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் சும்மா ஊங்கோட்டுறது, அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து கொடுனா கொடுக்கறது, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி கலையரசன் இருக்காரோ அதே மாதிரி கமருதீனை மாற்றலான்னு பார்வதி வந்து பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் திவாகருக்கும் அந்த டஃப் ஆச்சுல தேர்ட் ப்ரோமோ, அதையும் சேர்த்து இதில் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக திவாகர் மேலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு இருக்க ஒப்பீனியன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவர் வந்து சபரி கூட க்ளோஸ் ஆகிறாரு. பார்வதியை பொறுத்த வரைக்கும் சபரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லன். ஸோ வில்லன் கூட வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிறாரு. கனியக்கா வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. கனியக்கா ரொம்ப மாஸ்டர் மைண்டுங்க, கனியக்கா வந்து ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்கிறாங்க அப்படின்ற போது சொல்லும் போது பார்வதிக்கு வந்து வயிறு கபகபன்னு எரியுது. என்னடா நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருந்த ஒரு பயப்புள்ள திடீர்னு யோசிச்சு இப்படிலாம் பேசுது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த காண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்துருச்சு அப்படின்றது அந்த தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, கலைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திவாகரை பற்றி பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட 2 சொம்புல ஒரு சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சமாக நகர்ந்து இந்த அன்பு கேங்கில் சேர போறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுக்கு காரணம் சபரி ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் திவாகர் கிட்ட அவர் நடந்துக்கிற விதம் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு போல. ஸோ அதனால சபரி, இன்னொரு பக்கம் கனி, அவங்களும் பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஆஷால பேச மாட்டாங்க. அவர் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் அந்த அளவுக்கு, ஏன்னா அன்பு கேங்னா அதானே, அன்பை கொட்டுறது தானே. ஸோ அந்த அன்பு இருக்கிறதுனால திவாகர் வந்து அந்த பக்கம் சாயிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி சுத்தமாக பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு பெரிய அப்பா எடுத்து விஜய் பார்வதி சொருவ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் அதான், நம்ம கூட இல்லாதவன் இல்லாமே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கில் கம்பல்சரி க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து கமருதீன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த டாஸ்க்கை டிசைன் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்களேன், ஜெனியூனா இது வந்து கமருதீனுக்கு இந்த டாஸ்க் கொடுக்கும் போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வின்னருன்னு தெரியல. ஆனால் என்னோட கெஸிங் சொல்றேன், மேக்ஸிமம் கனி அவங்கள தான் வின்னரா போடுவாங்க. இப்போ வரைக்கும் நான் கெஸ் பண்றத வச்சு சொல்றேங்க. ஏன்னா ஆப்வியஸாக தெரியும், அந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு கத்தி மட்டும் தான் குத்திருப்பாங்க, அதுவும் சபரி மட்டும் தான் குத்திருப்பாரு. சபரிக்கும் ஒரே ஒரு கத்தி தான் குத்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கமருதீனுக்கு தானே 3 கத்தி குத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரில் யாராவது வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதில் ப்ரிஃபர் பண்ணுறது யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் கனி அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ, ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா கனி தான் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்றதுனால கனிக்கு மேக்ஸிமம் வந்து சான்சஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கனி கேப்டன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சபரி கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் நான் டீடைல்ஸ் வந்து தேடலை, அதாவது சோர்சஸ் மூலமா எந்த டீடைல்ஸும் நான் இப்போ எடுக்கல, அதாவது யார் கேப்டனாக இருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எதுவும் எடுக்கல. ஸோ இப்போதைக்கு என்னோட கெஸ்ஸிங் மட்டும் சொல்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் கனி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி என்னோட கெஸ் இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் என்னோட கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனலைசேஷன் வச்சு பார்க்கும்போது கனிக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து குத்துறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கேருந்து குத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா ஜோ, சுபிக்ஷா அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து குத்துறாங்க. 3வது கத்தி தான் எடுத்து வந்து ஆதிரை குத்துறாங்க. ஏன்னா இவங்க அதாவது ரம்யா ஜோக்கும் கமருதீனுக்கும் ஆவலை அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சு போச்சு. சண்டை வந்து நாறுது அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு பிடிக்கல கமருதீனை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டஃப் ஆச்சு, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னும் போது அவருக்கு எதிராக இருந்த எல்லாருமே இதாண்டா சான்ஸ் எத்தனை போய் சொருவிட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. இந்த கத்தியை குத்தும் போது மேபி அது வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கண்டஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு அந்த கத்தி குத்து வந்து செல்லாது போல. ஸோ அதனால் அவங்க பார்க்காத சமயத்தில் போய் குத்திட்டு வந்து சுபிக்ஷாலாம் அந்த கேமராவில் சொல்கிறது பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கனி இல்லை சபரி இவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் கேப்டன்சி டாஸ்க்கு அடிச்சு புடுங்குற மாதிரி, அதாவது போன வாட்டி கேப்டன்சி டாஸ்க் எப்படி வச்சுங்க, அவங்களோட திறமையை காமிச்சு ஒரு காம்படிஷனில் விட்டு அதில் வந்து ஜெயிக்கிற மாதிரி கொடுக்க வேண்டியது, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.